சமீபத்தில் ஒரு பட்டியலை பார்த்தேன். மதிமுகவிலிருந்து விளக்கப்பட்ட ஒரு பட்டியல் என்பது இருக்கிறவங்களோட அதிகமாக இருக்குது. இப்போ எப்படி சீக்கிரீங்க இப்போ சமீபத்தில் படிக்கும்போது அது பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. துரை வந்து நான் ஒரு சமூக விரோதி அப்படின்னா, நானும் அவங்க பீடி சிகரெட் விற்றுந்த மாதிரி, நானும் ஹோட்டலில் பார் வச்சு நடத்துகிற மாதிரி. யார் நடத்துனாங்க உங்களுக்கு தெரியும், யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இதை நீ செய்துட்டு ஏமலேட் வந்து அவர் சமூக விரோத செயலில் ஈடுபடுறாரு. அவர் பொண்டாட்டி நாங்கள் கவுன்சிலர் ஆகணும், இவர் 1000 ஓட்டு கூட தகுதி இல்லாதவர்னா, தலைவர் வந்து சொந்த தொகுதி விளாத்தி குளத்தில் ஏன் சார் தோத்தாரு? அவரோட மக்கள் விரோதியா, மக்கள் செல்வாக்கு இல்லாதவரா? அவங்க மேலே சரியான ஒப்பீனியன் மகளிர் இன்னைக்கு இல்லை. நீ என்ன சொல்ல வர என் மனைவி மேலே? ஏதோ ஒரு தவறான கண்ணோட்டத்தை நீ செலுத்துற. அதாவது தான் துணைக்கு நீ வந்து கட்சியோட மகளிரை கொண்டு வந்து நிற்கிற. அது உன்னுடைய கருத்து. 100 விழுக்காடு விசுவாசி வைக்க வச்சுட்டு யாரும் இல்லைங்கிறீங்க. அவங்க மகனே கிடையாது. அவர் 100 விழுக்காடு தலைவருடைய விசுவாசியா? நிச்சயமாக இல்லை. தலைவர் ஒரு சொல்லுகின்ற போது அப்போ நீங்கள் என்ன குற்றவாளி அங்கே நிறுத்துறீங்களா? அப்போ நான் குற்றவாளியா அப்படின்னு டேபிள் அடிச்சுட்டு ஓடுறாரு உள்ள. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரும்னு சொல்வது எல்லாமே துரை வைகோ அவர்களை மனதில் வைத்துதான். அந்த நிர்வாக கூட்டத்தில் அந்த அமைச்சரவையில் நான் பங்கேற்க போகிறேன்னு சொன்னது மாதிரி அமைச்சராக போகிறேன்னு சொல்லி செய்தி வந்த உடனேயே இதுவரையிலும் ஃபோன் எடுக்காத நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க, சொந்த பந்தங்கள் வாழ்த்து கூறுறாங்க. யார் வந்த பிறகு இல்லை எது நடந்த பிறகு இந்த சாதிய பார்வை உங்கள் மேலே திரும்பி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை மாற்றி விட்டது யார்? துரை வந்ததற்கு பின்னால் தான் இந்த சர்ச்சைகள் உருவாகிட்டு வருது. 32 ஆண்டுகள் அல்ல, 300 ஆண்டுகள் ஆனாலும் நீ எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். எங்கே சார் இருக்குது நீ சமூக நீதி? எங்கே சார் திராவிட இயக்கம் இருக்குது? அப்போ இந்த இயக்கத்தின் பாதை என்ன? மதிமுகவை செங்குத்தாக பிளந்து நிர்வாகிகளை கொண்டு போய் திமுகவில் கரை சேர்ப்பது மல்லை சத்யாவுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட். காலம் அதுக்கு முழுமையான பிம்பத்தை உலகத்துக்கு காட்டும். பொறுத்திருந்து பார்த்து. மதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எந்த பக்கம் திரும்பினாலும் வைகோ அவருடைய புகைப்படங்கள், கையில் மோதிரம் வரைக்கும், சட்டப்பையில் வச்சிருக்கிற ஃபோட்டோ வரைக்கும், பின்னாடி இருக்கிற ஃப்ரேம் வரைக்கும் வைகோ படங்கள். துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த துரோகத்தை திரும்ப திரும்ப துரோகம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஒரு 32 வருஷம் மேலே ஒரு கட்சியில் இருந்து அந்த கட்சிக்கு தொண்டனாக இருந்து துணை பொதுச் செயலாளர் வரைக்கும் வந்த ஒருத்தர் மீது துரோகிங்கிற பழி சுமத்தப்படுவதற்கு நீங்கள் தகுதியான ஆளா? அது என்னன்னா, எனக்கு அது அந்த வார்த்தைகள் உள்வாங்கும் போதெல்லாம் நான் கலங்குறேன். அந்த வலி வந்து ரொம்ப கடுமையான வலி. அது என்னென்னா, எங்கே திரும்பினாலும் தலைவர் வைகோ படம் அப்படின்னா என்னுடைய வாழ்வையில் 2 கலந்தவர். நான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருப்பேன்னு யாருக்கும் தெரியும். ஆனால் இத்தனை ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். எஞ்சிய வாழ்நாளையும் அவருக்கு தான் ஒப்படைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன், பேசிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. மல்லை சத்யா சேனாதிபதியா துரோகியா என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் என் மீது எழுப்பப்படுகிறது. ஒரு அரசார்ந்த அரசியலை முன்னெடுத்து சென்ற தலைவர் வைகோ அவர்கள் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க தலைவர். த மேன் வித் ஹையஸ்ட் ஆர்டர் இன் பப்ளிக் லைஃப்னுவாங்க. அப்பேற்பட்ட தலைவர், உலக வரலாற்றை உள்ளங்கையில் வச்சிருந்த தலைவர். அவர் என்ன குறை சொல்வதற்கு ஏதாவது ஒன்றை வேறு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். அவருடைய மகனினுடைய அரசியல் பயணத்திற்காக ஒரு மகனாக இருந்த என்னை வந்து பலிகடாக்கி இருக்கிறார் என்பதுதான் வருத்தமாக இருக்கிறார். அதான் சொல்கிறீங்களா? ஒரு மனுஷனுடைய அத்தியாயத்தை நிறைவு செய்வதற்கான கடைசி வார்த்தை துரோகி. அந்த துரோகி பட்டத்தை அவர் எனக்கு வழங்கியிருக்கிறார். நான் அந்த துரோகி என்பதை நாட்டு மக்களும் மறுமலர்ச்சி திமுகவுடைய தூய தொண்டர்களும் அதை சொல்லணும். உண்மையா இல்லையா என்பது மனம் அறிந்து நான் தலைவர் வைகோ அவர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த தவறும் எந்த குற்றமும் இதுவரை நான் இழைக்கவில்லை என்பது வெள்ளிடை மலையான ஒன்று. ஏன் இப்படி திடீர் இந்த பழி சொல்லை அபாண்டமாக போட்டார் என்பதுதான் கேள்வியாக எஞ்சி இருக்கிறது. அவரிடம் வேண்டுகோள் வைப்பது ஒன்றே ஒன்று தான்.
நானே கடைசியாக இருக்கட்டும், யார் மீதும் எந்த தொண்டன் மீதும் இது போன்ற அபாண்டமான பழியை அருள் கூர்ந்து சுமத்திவிட வேண்டாம் என்ற அன்பான வேண்டுகோளை வைப்பதற்கான காரணம், உலகம் போட்டுகின்ற ஒரு மாமனிதர் நீங்கள். அந்த தலைவனுக்கு இதனால் களங்கம் ஏற்பட்டு வருவதை கண்கூடாக பார்த்து வருகிறேன். எனவே இதன் மூலமாக உலகமே உங்கள் கையில் கிடைத்தாலும் அதை நீங்கள் தவிர்த்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஆனால் எனக்கு உங்கள் மேலே கோபம்னே, ஒரு திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள், ஒரு தற்காப்பு கலை வீரர், உங்களுக்கு தெரியாததில்ல, ஒரு கட்சியில் ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய நபர் ஏன் அழுகிறார்? நீங்கள் மதிமுகவினுடைய மற்ற தொண்டர்களுக்காக, மதிமுக இயக்கம் யாருக்காக போராடியதோ அந்த போராட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பலனையும் வழக்கமான ஒரு அரசியல் வாரிசுக்கு தாரை வார்ப்பதற்கு, தாரை வார்க்கிற நிகழ்வை வேடிக்கை பார்க்கிறார் மல்ல சத்யா. நான் குற்றம் சுமத்துறேன். நீங்கள் இந்த இடத்துல அழுகிறது எனக்கு உண்மையிலே உடன்பாடு இல்லாத விஷயம். இந்த இடத்துல ஒரு மல்ல சத்யா மட்டும்தானா? தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஒருவர் இருக்கிறாங்கல்ல, அவங்க அத்தனை பேரும் வைகோவுக்கு பின்னால் நின்ற தளபதிகள் தானே. நீங்கள் அவங்களுக்காக பேசாமல் நீங்கள் கண்ணீர் சிந்துறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது உண்மையும் கூட. ஒரு விதத்தில் பார்த்தால் அவர் என்னுடைய தலைவர். அந்த தலைவனை மனநிறைவாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த தலைவனுக்கு கவலை வரக்கூடாது என்கின்ற எண்ணம் எனக்கு உண்டு. ஆனால் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியிலிருந்து நான் கடந்து போக வேண்டும் என்று விரும்பினேன். ராஜபக்ஷவுடைய வருகையை கண்டித்து திருப்பதியில் போராட்டம் நடத்தியதாகட்டும், அல்லது முல்லைப்பெரியார் திரைப்படம் டேம் ட்ரிபிள் லைன் உடை தெரிவதாகட்டும், அல்லது அநீதிக்கு எதிர்க்கான எந்த வித போராட்டமாக இருந்தாலும் அடக்குமுறைகள் அஞ்சாமல் எதிர்த்து நின்று போர்க்கோளம் கொண்டவன் மல்லை சத்யா. ஆனால் இன்றைக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அநீதி என்பது, அந்த வார்த்தை ஒவ்வொரு முறையும் என் காதில் விழுகின்ற போதெல்லாம் உளவில் ரீதியாக என்னை காயப்படுத்துகிறது. எனவே தான் நான் இதுவரையிலும் கண் கலங்கியது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். நான் அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதாக கலங்குகிறவன் அல்ல. ஆனால் அந்த வார்த்தை புண்படுத்தி விட்ட காரணத்தினால், அது என்னை அறியாமல் அந்த உணர்வுபூர்வமாக அது வெடித்து சிதறுகின்ற காரணத்தினால்தான் அந்த கண்ணீர் வெளியே வருகிறது, வேறு ஒன்றும் இல்லாத. மதிமுக கழகம் ஒரு துரை வைகோ மாதிரியான திடீரென்று இறக்கிவிடப்பட்ட ஒரு அரசியல் வாரிசு, ஒரு நீண்ட கால அனுபவமிக்க உங்களை போன்ற தளபதிகளை கையாள்கிற விதம் உங்களை தவிர மற்ற கட்சியில் இருக்கிற மற்றவர்களுக்கு பயமுறுத்தாதா? அது குறித்த பிரச்சனை, அது பிரச்சனை ஆகாதா? இது வெறும் மல்லை சத்யாவோட பிரச்சனை மட்டும்தானாங்கிறதான் என்னோட கேள்வி. இல்லை, இப்போ இருக்கிற நிலைமையில் என்ன அப்படின்னா, ரொம்ப எளிதான செய்தி. தலைவரிடம் இருந்த அந்த முன்னணி தலைவர்கள்லாம் விலகி போயிட்டாங்க. இறுதியாக ஏறக்குறைய அவருடைய 100 விழுக்காடு உண்மையான விசுவாசியாக நான் இருந்தவன். இப்போ இருக்கிறவங்க பாதியாக மாறிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு 100 விழுக்காடு விசுவாசி வைக்க வச்சுட்டு யாரும் இல்லைங்கிறீங்க? இல்லை, உண்மை. அவங்க மகனே இல்லை. அவங்க மகனே கிடையாது. அவர் 100 விழுக்காடு தலைவருடைய விசுவாசியாக நிச்சயமாக இல்லை. அவர் பேசிய முறை, அவர் பேசிய தொனி, தலைவரே அங்கே எதிர்த்து பேசுகின்ற நிலைமை. அவர் தலைவர் பேசுகின்ற போது, தலைவர் ஒரு சொல்லுகின்ற போது, அப்போ நீங்கள் என்ன குற்றவாளியாக அங்கே நிறுத்துறீங்களா? அப்போ நான் குற்றவாளியா அப்படின்னு டேபிள் அடிச்சுட்டு ஓடுறாரு உள்ள. எது ஒரு கட்சியில் வெட்ட வெளியில் நடந்ததோ அது உள்ளரங்கத்தில் நடந்தது, பொது நிர்வாக கூட்டத்தில். அப்போது அவர் 100 விழுக்காடு இல்லை. ஆனால் நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏறக்குறைய அவங்களுக்கு ஏவிய அத்தனை பேரும் எனக்கு எதிராக பேசினார்கள். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என் தரப்பு நியாயம் வரும்போது நான் பேசுகிறேன். வைகோ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்? இன்று வரை நான் நினைக்கிறேன் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்னா நான் ஃபோன் போட்டுக்கும்போது எடுத்திருப்பார். உங்கள்கிட்ட பேச மறுக்கிறார். கடந்த 9ஆம் தேதி என்னை குறித்து அப்படி பேசியதற்கு பின்னால் அவர்கிட்ட தொலைபேசி எடுத்து அவர்கிட்ட பேசணுன்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க பேசுகிறதுக்கு? முயற்சி எடுத்தேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்போது பேசிதான் பேசணும். முயற்சி எடுத்து எடுக்கலை. உதவியாளர் முயற்சி எடுத்த முடியல. அங்கே மாவட்ட செயலர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு போட்டால் அவர் எடுக்கலை. அப்போ தெரிகிறது இது திட்டமிட்ட செய்திகளாகத்தான் இருக்குது அப்படின்னு. அப்போ ஒருவேளை தலைவர் அந்த வார்த்தையை ஒருவேளை டங் ஸ்லிப் அப்படின்வாங்களா, அது மாதிரி தவறுதலாக கூட சொல்லிட்டு இருந்தாருன்னா அவர் மீண்டும் அந்த தொலைக்காட்சி அழைச்சி கூட அந்த ஊடகத்தை அழைச்சி அது கொஞ்சம் தவிர்த்துருங்க, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் வேண்டுமென்றே ஏதோ ஒரு செய்தியை சர்வதேச சமூகத்துக்கு சொல்ல வருகிறார். ஏதோ ஒரு செய்தியை சர்வதேச சமூகத்துக்கு சொல்ல வருகிறார். ஓகே,
புலம்பெயர் தமிழர்களுக்கும் சேர்த்தே சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னு நான் தெளிவுபடுத்துகிறேன். கடந்த மாதம் நான் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தேன். அங்கே ஈழத்தமிழுக்கு சொந்தமான 108 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆக்ஸ்போர்ட் நகரில் வாங்கியிருக்கிற ஒரு இடம், அது உலகத்தமிழ் வரலாற்று வளாகம் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தான் மாவீரர் துயிலகம் அமைக்கப் போகிறார்கள். அங்கே தான் பல்வேறு செயலகங்கள் அங்கே தான் அமைக்கப்பட போகிறது. ஒரு தலைநகரமாக ஒரு செயல்பாட்டுக்கு வருகின்ற சூழல் அங்கே வருகிறது. எனவே இப்பேற்பட்ட காலகட்டத்தில் அவர்கள் அங்கே ஏற்கனவே இருந்த முன்னாள் போராளிகள், அவர்களுடன் நான் பேசுகின்ற அந்த நிலைப்பாடு என்பது இயல்பாக, நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே, மர்மலிஸ் திமுக இணைவதற்கு முன்பாகவே என்னுடைய உணவகத்தில் அவர்கள் தங்கியிருந்தவர்கள். இங்கே இருந்தவர்கள் எல்லாம் லண்டனுக்கு சென்று அங்கே இருந்தவர்கள். அவர் போகும்போது என்னையும் அழைத்தார்கள், நீங்கள் வந்து இங்கே லண்டன் தங்கிடுங்க அப்படின்னு. ஆனால் நான் போல, ஏன்னா நம்மளுடைய வாழ்வியலுங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு நெருடல் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய இலங்கை லண்டன் பயணம் சந்தேகத்தை உருவாகி அதை இப்போ கொஞ்சம் பேர் கூட இப்போ இதில் கூட போட்டதாக சொல்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் உலக நாட்டுக்கு போகிறீங்க, யாரை சந்திக்கிறீங்களா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் போடுறாங்க. அவங்கக்கிட்ட உளவு பிரிவு இருக்குது, கண்டுபிடிக்கலாம் யார்கிட்ட பேசுகிறோம், எங்கே போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு. நான் யாரிடம் பேசினேன், யாரிடம் தொடர்பு எடுத்தன்றதெல்லாம் என்னுடைய முகநூல் பதிவிலே நான் போட்டுக்கிட்டு தான் வரேன். அப்போ அப்படி இருக்கின்ற போது அந்த தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். ஏன்னா இவரை கடந்து நான் செல்கிறேன் என்பதற்காக, இவரை கடந்து நான் செல்கிறேன் என்பதற்காக அவர் இந்த செய்தியை சொல்ல வர்றார். அது என்ன செய்தி அப்படின்னா, இவர் வந்து தலைவர் பிரபாகரன் இப்போ நீங்கள் நினச்சிடாதீங்க அந்த இதுன்ட்டு. ஆனால் இவர் வந்து தலைவர் பிரபாகரனுக்கு துரோகம் செய்த மாத்தையா போன்றவர் என்று ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். அப்போ அங்கே ஒரு அணை நமக்காக அவர் போட விரும்புகிறார். அதை நம்புகின்ற இடத்தில் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் யார் என்பது. எனவே இது போன்ற காலகட்டத்தில் அந்த செய்தியை சர்வதேச சமூகத்துக்கு தான் அவர் சொல்ல வருகிறார் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது மதிமுகவினுடைய முக்கியமான தூண்களில் ஒருவரான மல்லை சத்யா ஒரு துரோகி என்கிற வார்த்தையை சொல்வதன் மூலமாக தமிழ்நாட்டில் அந்த உறவை அறுப்பது, பிரபாகரனுக்கு மாத்தையா என்பது போல இலங்கை தமிழ் உறவுகளையும் முற்றிலுமாக துண்டிப்பது. இப்ப இந்த முடிவுக்கு அவர் வந்துட்டாருனாவே ஏறக்குறைய அவருடைய மனதிலிருந்தும் கட்சியிலிருந்தும் உங்களை நீக்கி விட்டாருன்னு தான் எனக்கு புரிகிறது. உங்களுக்கு இது புரியுதாங்கிறதான் எனக்கு தெரியணும். இன்னும் அரசியல் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்ததற்கு பின்னால் தான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறேன். ஏன் நான் வந்து 2006 ஒரு முடிவுக்கு வந்தவன். எப்பொழுது பொடா சட்டத்தில் தலைவர் வைகோ அவர்களை கைது செய்து 19 மாதம் சிறையில் அடைத்தார்களோ அவங்கக்கிட்டே நீங்கள் கூட்டணிக்கு போகின்ற போது நான் மனமுடைந்து போனேன். அப்போ ஒரு முடிவெடுத்தேன், இந்த அரசியல் பயணம் சரியாக வராது, இந்த சந்தர்ப்பவாத அரசியல் நமக்கு சரியாக வராது, எனவே நம்ம விலகிடலான்னு கூட அந்த நேரத்தில் நான் நினைத்தேன். எனவே இந்த அரசியல் பயணத்தை முடித்து வைப்பதற்கு தலைவர் முயற்சி செய்கிறார், அவருடைய மகன் முயற்சி செய்கிறார், அவரை சார்ந்தவரும் முயற்சி செய்கிறார்கள். நானாக முடிவெடுக்கின்ற வரையிலும் என் பயணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இல்லை, நான் என்னோட கேள்வி நம்ம தொடக்கத்தில் வச்ச அதே ஸ்பேஸுக்கு தான் வரேன். மதிமுக என்பது லட்சக்கணக்கான தொண்டர்களின் உழைப்பிலும் ரத்தத்திலும் உருவான இயக்கம். அந்த இயக்கத்தை உருவாக்கியதில் வைகோவுக்கு நிகரான உழைப்பு மல்லை சத்யாவுக்கு இருக்கிறது. இப்போ என்னுடைய கேள்வி, மல்லை சத்யா மட்டும்தான் நீக்கப்படுகிறாரா? எல் கணேசன் ஆரம்பிச்சு செஞ்சி ராமச்சந்திரன் ஒவ்வொருவராக பட்டியல் நீங்கள் ஆனால் உங்களுக்கு தெரியாதுல்லண்ணே, கட்சி தலைமையகத்தில் போய் பாருங்க, அந்த முதல் கொடி மரத்தில் கல்வெட்டில் ஒவ்வொருத்தர் பேராக அடிக்கப்பட்டு மொத்தமே 2 பேர் தான் இப்போ இருக்குது. இந்த 2வது பேரை இப்போ தூக்க போறீங்க. இந்த 2வது பேர் தூக்கப்படுகிற போதும் நீங்கள் தனிநபராகவே திரும்ப உங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஒரு தொண்டர்களின் பிரதிநிதியாகவோ மதிமுக உறுப்பினர்களின் பிரதிநிதியாகவோ உங்களால் பேச முடியலங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது கடைசி மல்லை சத்யாவும் அப்படியே அமைதியாக அப்படியே என்ன கட்சியில் விளங்கிருக்க நான் கிளம்பி போறேன் டோன்லேயே பேசிட்டு இருக்கீங்களே. மதிமுகவுடைய தலைமையகம் முதலாக அண்ணன் கலைப்புலி தான் அவர்கள் தான் ராஜாநாம்பலபுரத்தில் இருக்கிற கற்பகம் மாவனியில் அவர் இடத்தை கொடுத்தார். நாங்கள் வீதியில் வீசப்பட்ட போது அவர் தான் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு அங்கே கொடுத்தார். ஆனால் தான் அவர்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், கொஞ்ச நாளாக சொல்லிட்டு தான் வர்றாரு, டேய் எச்சரிக்காரு, அடுத்த இலக்கு நீ தான், என்னைக்கு நீக்குவாங்க தெரில, அந்த கல்வெட்டு நானும் பார்த்துன்னு தான் வரேன் சொல்லிட்டு தான் வராங்க. அந்த செவரு சொல்லுவாங்க தெரியுமா மெட்ராஸ் படத்தில்,
அந்த ஒற்றை சுவர். அது போல் அந்த ஒற்றை கல்லில் வந்து ஒரே பேர் ரிமைண்டாக இருக்குது, அது நீ மட்டும்தான், சீக்கிரம் அந்த பேர் அடிச்சிருவாங்க, தயாராகிரு அப்படின்னு ஏற்கனவே நான் எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் மட்டும் இல்லை, பலரால் நான் எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் சொன்னாலும் நான் அவர்களுக்காக மறுதளித்து பேசியிருக்கிறேன். தலைவருடைய நம்பகத்தன்மையை நான் சொல்லியிருக்கிறேன். என் மீது அவர் கொண்டிருந்த ஈடுபாடை நான் சொல்லியிருக்கிறேன். உலகமே தலைகீழாக புரண்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை நான் சொன்னேன். இப்பொழுது நான் தோற்றிருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். இந்த தோல்வி உங்களுடைய தோல்விதானா? உங்கள் தோல்விங்கிறது நீங்கள் இயக்கத்தோட தோல்வியாக பார்க்கலையா? நீங்கள் திரும்ப நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் தலைவரை பற்றி நிறைய பேசிட்டே இருக்கீங்க, கழகத்தை பற்றி பேச மறுக்கிறீங்களேங்கிறதா என்னோட கேள்வி. இல்லை, அதில் என்னென்னா, அந்த கழகத்தை முன்னெடுத்து செல்கின்ற அந்த பணியை ஏறக்குறைய 4 ஆண்டுகளாக என்னை விலக்கி வச்சுருக்காங்க. கட்சியிலேருந்து இன்னும் முழுமையாக நீக்கப்படாவிட்டாலும் 4 ஆண்டுகளாக எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடையாது. என் பேரை வந்து சென்னை சுவர்களில் எழுதக்கூடாது, மாவட்ட செயலாளர் உத்தரவு. என்னுடைய பேர் பேனரில் போடக்கூடாது, என்னுடைய பேர் அழைப்பதில் போடக்கூடாது, எந்த நிகழ்ச்சியிலும் ஒரு அழைக்கக்கூடாது. அதிகபட்சம் ஆனால் இப்போ கூட ஒரு செவி அவருக்கு பேட்டி கொடுக்கணும்னு சில பத்திரிகையாளர் கூடும்போது அவர் 2 நிபந்தனை தான். ஒரு நிபந்தனை, மல்லை சத்யா பற்றி எந்த கேள்வியும் என்னிடம் கேட்கக்கூடாது. அடுத்த கேள்வி, அமித்ஷா பற்றியும் பிரதமர் மோடி அவர் அரசு குறித்தும் பேசக்கூடாது. திமுக ஆட்சி பற்றி கேளுங்க. அப்போது இது போன்ற நிகழ்பாடுகளில் நான் வந்து ஏற்கனவே ஒதுக்கி வைக்கப்பட்டு கொண்டு வருகிறேன். ஆனால் என்னை அவர்கள் ஒதுக்கி வைக்க முடியாது என்ற களத்தில் தான் நான் என்னுடைய சமூக செயல்பாடுகள் மூலமாக பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்று வரேன். சென்னை முழுவதும், சென்னை மண்டலம் முழுவதும் இருக்கிற கழகத்தோடைய இன்பத் துன்பங்கள், இவங்க எவ்வளோ போட்டாலும் அந்த தோழர்கள் நீ தான் வரணும்னு சொல்லுவாங்க. தலைவர் வரணும், தலைவர் வரலாம், நீங்கள் வந்து போங்க அப்படின்வாங்க. நான் இரவு பகல் பாராமல் ஓடிட்டு இருக்கிறவன். எனவே என்னை ஏறக்குறைய 4 ஆண்டுகளாக முடக்கி வைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு அதில் தோல்வி தழுவு, மீண்டும் முயற்சி எடுத்து மீண்டும் தோல்வி தழுவி அவங்க அதை நோக்கி வந்துக்கிட்டே இருந்தாங்க. துரை பேசுகின்ற போது கூட முதல் பொதுக்குழு அவர் முதன்மை செயலாளராக வந்து 2023 அவர் பேசுகிறார். நம்ம சென்னையில் அண்ணா நகரில் கட்சியில் இன்னும் சில கருப்பாடுகள் இருக்கிறார்கள், அவங்க ஸ்லீப்பர் செல்லாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள், நான் வைத்த குறி தப்பாது, நான் வீழ்த்திய தீர்வன் அப்படின்னு வீராவாசலாம் பேசினார். தலைவர் மறுத்து பேசினார். அவர் என்னத்தான் குறித்து பேசுகிறாருன்னு தலைவர் புரிஞ்சுக்கிட்டு தலைவர் சொன்னார், மல்லை சத்யா பற்றி இங்கே இருக்க வந்தவர்களுக்கு தெரியாது, அவர்களெல்லாம் செஞ்சுருக்கிறார் அப்படின்னு. அதால் தான் துரையோட பேச்சை வந்து அதுக்கப்புறம் சங்கொலியில் போடுறதில்லை. கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் சங்கொலி பாருங்கள், அதற்கு முன்பாக 28 ஆண்டுகால சங்கொலியை வாங்கி பாருங்கள். என்னுடைய நிகழ்வுகளில் ஒன்று கூட இல்லாமல் எப்பொழுதுமே சங்கொலி வந்ததில்லை. கடந்த 4 ஆண்டுகளாக எந்த நிகழ்வும் என்னுடைய படமும் என்னுடைய கட்டுரை எதுவும் வராது. அதனால்தான் நான் வந்து மற்ற பத்திரிகைகள் அனுப்பிச்சு அந்த என்னுடைய கட்டுரையெல்லாம். அதாவது நீங்கள் உங்கள் மதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட துரோகிகளிடம் நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தீர்கள் அல்லது தொடர்பு கொள்ள போகிறீர்கள்னு முன்னாடியே முடிவு பண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களை விலகிட்டாங்க இல்லையா? இல்லை, அப்போல்லாம் அவங்களாம் கட்சியில் தான் இருக்காங்க. அதில் என்னென்னா, விலக்கப்பட்டவரோட பேசுகிறோம் அப்படின்றது இப்போ அவங்க சொல்கிற செய்தி. அது விலக்கப்பட போகிறவர்களிடம் ஒருவேளை மல்லை சத்யா பேசக்கூடும் என்பதற்காகவே 4 வருஷத்துக்கு முன்பாகவே அவங்களை விலக்கி வைத்து விட்டார்களா நான் கேட்குறேன். அது மட்டுமே இல்லை, அது அதை கடந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஓகே, அதால் தான் அவங்க நம்மளை வந்து அந்த நிராகரிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு அவங்க தள்ள வராங்க. ஆனால் நீங்கள் பேசிக்காக ஒரு கள வீரர், பல தற்காப்பு கலைகள் இருக்கீங்க. ஒரு தலைவன் தன் தளபதிகளை வச்சு ஒரு போரில் நின்று விளையாடும் போது எதிரணியை வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கி அவங்கள எப்படியாவது தோற்கடிக்கணும்னு நினைப்பாங்க. மதிமுகவில் மட்டும் ஏன் தலைவர் தளபதிகளோடையே மோதி கொண்டிருக்கிறார்? ஒவ்வொரு முறையும் தலைவரும் தளபதிகளும் மோதப்பட்டு நாகல் சம்பத் தொடங்கி ஈரோடு ஒவ்வொருத்தராக அப்படியே விலகிட்டே வந்து மல்லை சத்யாவிடம் இருக்கிறது. இந்த போருக்கு பேர் என்னங்க? அதுதான் கடினமான ஒன்று தான். ஏன்னா சமீபத்தில் ஒரு பட்டியலை பார்த்தேன், மதிமுகவிலிருந்து விளக்கப்பட்ட ஒரு பட்டியல் என்பது இருக்கிறவங்களோட அதிகமாக இருக்குது. இப்போ இப்போ சமீபத்தில் படிக்கும்போது அது பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. விளக்கப்பட்ட எண்ணிக்கை இருப்பவரோட அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி நிலைமைக்கு இருக்கிறது. அப்போ என்னன்னா, தலைவர் தான் அடிக்கடி சொல்லுவார், இந்த சர்னபல் அணு உலை விபத்து சொல்றதுக்கு தலைவரோட எக்ஸாம்பிள் தேவை. அவர் தான் சொல்லுவார், இந்த அணு உலையால் பாதிக்கப்படுறாங்கல்ல அவங்க எப்படி வருத்தப்படுவாங்கன்னா, இறந்தவர்களை பார்த்து இருப்பவர்கள் பொறாமைப்படுவாங்களாம், நம்ம செத்து போயிட்டு இருக்கலாமே அப்படின்னு. அதுபோல்
போனவங்களாம் இப்போ வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் துரோகி பட்டத்தை சுமந்துட்டு இருக்கிறேன் என்பது எவ்வளோ பெரிய கவலை என்பது தான் என்னை மனசை போட்டு அழுத்துது. நான் ஒன்றும் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து என்னுடைய பொறுப்பை நான் வந்து தவறாக பயன்படுத்தியவன் அல்ல. மாமல்லபுரத்தில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த யார் மல்லை சத்யா அப்படின்னா அவர் எங்கள் வீட்டு பிள்ளைன்னுவாங்க, எங்கள் அண்ணன்னுவாங்க, எங்கள் தம்பின்னுவாங்க. அது ஏன் நாங்கள் பெறாத பிள்ளைப்பா அப்படின்வாங்க. அப்போ அப்படி இருக்கின்ற என்னை வந்து துரை வந்து நான் ஒரு சமூக விரோதி அப்படின்னா, நானும் அவங்க பீடி சிகரெட் விற்றுந்த மாதிரி, நானும் ஹோட்டலில் பார் வச்சு நடத்துகிற மாதிரி, யார் நடத்துனாங்க உங்களுக்கு தெரியும், யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இதை நீ செய்துட்டு ஏமலேட் வந்து அவர் சமூக விரோத செயலில் ஈடுபடுறாரு, அவர் பொண்டாட்டி நாங்கள் கவுன்சிலர் ஆகணும், இவர் 1000 ஓட்டு கூட தகுதி இல்லாதவர்னா, தலைவர் வந்து சொந்த தொகுதி விளாத்தி குளத்தில் ஏன் சார் தோத்தாரு? அவரோட மக்கள் விரோதியா, மக்கள் செல்வாக்கு இல்லாதவரா? எம்பியாக இருந்துட்டு அடுத்த தேர்தல் நீங்கள் எம்பி தேர்தல் நீங்கள் அங்கே ஏன் சார் தோத்தார் தலைவர் வைகோ? அப்புறம்னா மக்கள் செல்வாக்கு இல்லாதவரா, மக்கள் ஆதரவு இல்லாதவரா, வெகுஜன விரோதியா? கலிங்கப்படிக்கு உள்ளடக்கிய சங்கரங்கோயிலில் நீங்கள் தோத்தீங்க, டெபாசிட் வாங்கலை, அப்போ நீங்கள் என்ன மக்கள் விரோத செயலில் ஈடுபடுறீங்களா? அதே போல் பெரும்பான்மை சமூக மக்கள் இருக்கிற ஒரு ஓட்டு கிடைக்கிற இடம் ஆண்டிப்பட்டி, 7000 ஓட்டுக்கு மதிமுக ஒட்டுமொத்த மெஷினரி இறக்கி நாங்கள் இப்போ வேலை செய்கிறோம், டெபாசிட் 7000 ஓட்டோடு வாங்க முடியலையே, இடிஞ்சு போனார் தலைவர், இப்படி அதிர்ச்சியான நிலவாக இருக்குது அப்படின்னாரு. ஆனால் மாமல்லபுரத்தில் நான் பிறந்து வளர்ந்து இந்த ஊர் கிடையாது, இதே மாவட்டம் தான், காஞ்சிபுரம் மாவட்டம், உத்தரமூர் பக்கத்தில் சாலவாக்கன்ற ஒரு ஊராட்சி, குறும்பரை ஒரு சின்ன கிராமம். அங்கே பிறந்து வந்து எங்கள் அப்பா அங்கே பணியாற்றத்துக்காக இங்கே வந்து இந்த மக்களுடைய இன்பத்தின் துன்பத்திலும் பங்கேற்ற காரணத்தினால் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் நான் மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவராக வரேன். பேரூராட்சி பதவி காலம் முடிகின்ற போது 2001 தமிழ்நாட்டுடைய சிறந்த நிர்வாகத்துக்கான ஒரு நகராட்சி தேர்வு பண்ணணும், ஒரு மாநகராட்சி தேர்வு பண்ணணும், ஒரு ஊராட்சி தேர்வு பண்ணணும், ஒரு பேரூராட்சி தேர்வு பண்ணணும். திமுக ஆட்சி அவங்க நினச்சிருந்தா என்னை மறுதளிச்சுட்டு வேறு யாராவது அவங்க கட்சி ஆட்சியில் இருக்கவங்கள தேர்வு பண்ணியிருக்கலாம். ஆனால் மதிமுக சேர்ந்தவனை தான் தேர்ந்தெடுத்து மாண்புமிகு அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் கோசிமணி அவர்கள் மாமல்லபுரம் வந்து அப்பொழுது இயக்குநராக இருந்த சந்திரசேகர் வந்து என்னுடைய பணியை பாராட்டி சிறந்த பேரூராட்சிக்கான விருதாக 4 கோடி ரூபாய் ஊக்கத்தொகைன்னு நீங்கள் உள்ளே நுழைகின்ற போது அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைந்ததுன்னா அது காரணம் என்னுடைய பணிகள். தமிழ்நாட்டிலேயே முதல் சிமெண்ட் சாலை அமைத்தது மாமல்லபுரத்தில் பேரூராட்சியில் தான். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜமாணிக்கம் அவர்கிட்ட போய் மாதிரி ஒரு சிமெண்ட் ரோடு போடணுன்னா, என்னையா உங்கள் ஊர் ஃப்ளைட் இறங்குது அப்படின்னு கேட்டார். அவர் நல்ல அதிகாரி. அவர் என்ன விமானத்தின் வேகத்தை குறைக்கிறது தான் சிமெண்ட் சாலை போடுவாங்க, என்ன சிமெண்ட் சாலை வந்து போடுறது அப்படின்னா, நான் சொன்ன காரணங்கள் சொன்னேன். நீங்கள் அந்த பிளாக் டாப் தார் ரோடு போடுறதால என்ன ஆகுனா, வருஷம் நீங்கள் வந்து பேட்ச் பண்ணணும், திரும்ப பண்ணணும், ஒரு நல்ல சாலை அமைச்சிட்டான்னா 50 ஆண்டுகள் ஒன்றே ஆகாது அப்படின்னு. என் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற சாலை எப்போ போட்டது அப்படின்னா ஏறக்குறைய 97 போட்ட ரோடு. இன்றைக்கி ஆண்டு என்னாச்சு, ஒரு சேதாரம் இல்லாமல் அந்த ரோடு இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக அடுத்து நீங்கள் செலவு பண்ணாமல் ரெவென்யூ வந்து சேர்க்கப்படும். அப்போது தமிழ்நாட்டுக்கே ஒரு பிரசிடென்சி நான் உருவாக்கி கொடுத்தவன். சிமெண்ட் சாலைகள் அமைச்சிருக்கிறோம், வீடுகளுக்கு குடிநீர் கொடுத்துருக்குறோம், எல்லா விளக்கு, அது மாதிரி ஒரு நிறைவான பணிகள் நான் செய்த காரணத்தினால்தான் என்ன அந்த இடத்துல எடுத்து வந்து வைக்கிறாங்க. அப்போ மீண்டும் போட்டியிடுகின்ற போது எங்கே சிக்கல் ஏற்படுது அப்படின்னா, ஊடகத்துக்கு தெரியும் ஒரு சுற்றுலா ஸ்தலம் என்கின்ற காரணத்தினால் சில தவறான செய்திகள் இங்கே நடந்தபோது அதை எதிர்த்து போராடி அதற்காக சில நடவடிக்கை எடுத்த காரணத்தினால் என் மீது அதிருப்தியில் சில முதலாளிகள் இருந்தார். மக்களுக்காக நின்று போராடியது. மாமல்லபுரத்தில் எனக்கு பேர் என்ன, கடல் மல்லையின் காவலன்னு சொல்லுவாங்க. யாரும் என்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கின்ற போது என்னை நீ இப்படி பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? உன் கட்சியில் நான் இன்ன வரையிலும் துணை பொதுச்செயலாளராக இருக்கிறேன், அவங்க பொண்டாட்டிக்கு நாங்கள் நகர்மன்ற உறுப்பினராக ஆக்கி கொடுத்துருக்குறோம், அவங்க மேலே சரியான ஒப்பீனியன் மகளிர் இன்னைக்கு இல்லை, நீ என்ன சொல்ல வர என் மனைவி மேலே? ஏதோ ஒரு தவறான கண்ணோட்டத்தை நீ செலுத்துகிற, அதால் தான் துணைக்கு நீ வந்து கட்சியோட மகளிர் நீ கொண்டு வந்து நிற்கிற, அது உன்னுடைய கருத்து. தயவு செஞ்சு அந்த மகளிர் அவங்க தாங்க என்னை வந்து ஒரு மகனாக சகோதரனாக நேசிக்கிறவங்க. ஒரு அரசியல் வந்திருக்கிற பெண்களை வரவேற்க வேண்டிய ஒரு சமூக நீதி இயக்கம் ஒரு பெண்ணை கொச்சப்படுத்துகின்ற சூழலுக்கு நீ கொண்டு வந்து நிறுத்துற தவறான போக்கு. எனவே தான் என்னுடைய மௌனத்தை கலைத்து விட்டு நான் உனக்கு இப்போ எதிராக இப்போ பேசுகிறேன்னா இங்கே வந்து உட்கார்ந்துருக்கணும். அது காரணம் நீங்கள் தான், நான் இல்லை. திமுகவில் ஸ்டாலின் வாரிசாக உதயநிதி ஸ்டாலினை அறிவித்தாங்க. அந்த கட்சிக்குள்ள ஒரு சர்ச்சை இல்லை. தேமுதிகவில் பிரேமலதா வந்தாங்க, அவருடைய மகனை அறிவித்தார், சர்ச்சை எதுவும் இல்லை. பாமகவில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை அறிவித்தார், சர்ச்சை எதுவும் இல்லை.
பெரிய கட்சிகள் எல்லாம் சர்ச்சை இல்லாமல் வாரிசை ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு ஏற்றுக்கிறதுல என்ன சார் பிரச்சனை? இன்னும் இயல்பாக சொல்லணும்னா, துரை அரசியலுக்கு வரணும்னு முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவன் நான் தான். ஒரு திருமண வீட்டில் பேசி அவருக்கு வரணும் அப்படின்னு வாக்கெடுப்பில் நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். துரைவைக்கு வரணும். 106 பேர் உங்களுக்கு வேணும். 104 பேர். அதுலேயும் என்னுடைய வாக்கு வெளிப்படையாக போட்டேன். மற்றவங்களாம் சைலண்டாக போட்டாங்க. நான் மட்டும்தான் ஓட்டு போட்டு தேர்தல் அதிகாரி வந்தியத்தேவன் கேட்டேன், நான் சரியா நான் பாருனேன் அப்படின்னு. ஏன்னா என் மேலே சந்தேகம் இருக்கிறது. அதால் என்ன நான் தற்காப்பு நடவடிக்கையிலேயே ஈடுபட்டு வரேன். இது சரியான அவர்கிட்ட காட்டிட்டு தான் போட்டால், அது தலைவர்கிட்டையும் சொன்னார். அவர் கடைசியாக பேசும்போது சொன்னார், ஆமாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. அப்போது இவ்வளோ வேலைங்க நாங்கள் செய்து கொண்டு வருகின்ற போது தொடர்ந்து என்னை பற்றி அவதூறு பரப்புவது, இது திராவிட இயக்கம் சமூக நீதி இயக்கம். மதிமுகவில் மாணவரணி அமைப்பாளர் ஒருத்தர் விருதுநகரில் இருக்கிறாரு. நான் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட போது மருத்துவமனையில் இருக்க உடலை போய் பார்த்துட்டு நான் வெளியே வருகின்ற போது உலகம் மிகப்பெரிய இயக்குனர் ரஞ்சித் நிற்கிறார். இன்னைக்கு திரைத்துறையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து காலா கபாலி படங்கள் இப்படி நிறைய படங்களை இயக்கிய ரஞ்சித் நிற்கிறாரு. மாரி செல்வராஜ் நிற்கிறாரு. திருமுருகன் காந்தி நிற்கிறாரு. சமூக செயல்பாட்டு உதயகுமார் நிற்கிறாரு. என்னுடைய நண்பர்கள் களப்போராளிகள் வருகின்ற போது அவங்ககிட்ட கை கொடுத்து பேசிட்டு வரோம். அது குறித்து சமூக வலைத்தளத்தில் இது இறப்புக்கு போனது, கண்டனம் பேசினது, நண்பர்கள் நின்னது, இதை நான் புகைப்படத்தில் என்னுடைய சோஷியல் மீடியாவில் போடுறேன். குறைந்தபட்ச நாகரிகம் இருந்திருக்குமே. ஆனால் தனிப்பட்ட சத்தியாவை நீ எது வேணாலும் குறை சொல்லிட்டு போ. ஏன்னா நீ மதிமுக, நான் மதிமுக, என்னுடைய நடவடிக்கை தவறாக தான் நீ விமர்சிக்கலாம். ஆனால் நான் ஒரு நண்பர்களோட, அதுவும் உலகம் அறிந்த ஒரு பிரபலமான நபரோடு நான் நிற்கும்போது அதில் என்ன குறிப்பிட்றாங்க, இவர்கள் நின்னால் சமூக நீதி, துரை நின்னால் ஜாதியா அப்படின்னு கேட்குறாரு. யார் கேட்டது? மதிமுகவுடைய மாணவரணி செயலாளர். அந்த பதிவு அப்படியே இருந்தது. என் படத்தை போட்டு கேட்குறாரு. நாங்கள் 4 பேர் நிற்கிற படம் போட்டு கேட்குறாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என் படம் போட்டு என் நண்பர்கள் இருக்கின்ற இந்த சிதறி பொது வெளியில் போடும்போது உன்னுடைய வக்கரம் எனக்கு தெரியுது, உன்னுடைய ஆதிக்க புத்தி எனக்கு தெரியுது, உன்னுடைய இந்த ஏகாதிபத்திய அந்த உணர்வு, அது சொல்லுவோம்ல, அது அடக்குமுறைக்கு சாதி ரீதியிலான தாக்குதல் இருக்குது. அப்போது நான் என்னுடைய முகநூலில் பதிவு போடுறேன். இந்த பதிவை போட்டது வந்து எதிர்கருத்தில் இருக்கிற பாஜக அல்ல, திராவிட இயக்கத்திற்கு எதிராக இருக்கிற நாம் தமிழர் அல்ல, திராவிட இயக்கத்தின் ஒரு கூறாக இருக்கிற சமூக நீதி களத்தில் பயணிக்கின்ற மறுமலர்ச்சி திமுகவுடைய மாணவரணி செயலாளர் தான் பதிவு போடுறாரு. நாட்டு மக்கள் நீங்கள் முடிவெடுங்கன்னா பதிவு போடுறாரு. அப்போவாச்சும் அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும், கட்சி விட்டு நீக்கி இருக்கணும். மாறா துரை போறாரு, அவருக்கு வார அணி வரைச்சு, அவருக்கு பொன்னாடை போத்து, அவர் மகிழ்ச்சி தெரிவிக்குது, நடவடிக்கை எடுக்கல. ஒரு சமூகத்தில் என்ன நீங்கள் விடுங்க சார், அந்த 4 நபர்கள் யார் சார்? பிரபலமானவர்கள் சார். அவங்களையும் மையப்படுத்தி தான் நீ பேசுகிறீங்க, தவறு இல்லை. அதோடு முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு குறைபாடு, ஏனஸ்ட் பால்னு ஒரு தம்பி மடிப்பாக்கத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா இந்த மதிமுகவில் துவக்க காலத்தில் நகர செயலாளர் இருந்தவர். இப்போ அந்த தம்பி வந்து இயக்கத்தில் பணியாற்றுறார். தலைவர் எங்கே பார்த்தாலும் சொல்லுவார், ஏனஸ்ட் பால் எங்கே பார்த்தாலும் அந்த கட்சி துண்டோடு நிற்கிறாரு. இப்போ ஏனஸ்ட் பால் எதிரானவர் ஆகிட்டார். டெல்லியில் போராடினா முதல் ஆளாக வந்து நிற்பான், எங்கே போராடினா வந்து நிற்பான். அப்பேற்பட்ட வந்து அவன் நினைக்கிறான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னே அவன் ஒரு பதிவு ஒன்று போடுறான். அதில் பதிவில் வந்து பெரியார், அண்ணா, வைகோ, சத்யா இந்த படத்தை ஒன்று போடுறான். இது சோஷியல் மீடியாவில் அப்படியே கடந்துருக்கு. நான் இது எப்போது வந்துடுது, அப்படியே கடந்துருக்கு. இப்போ ஒருத்தர் அடுத்த போடுறார், அவர் வக்கீல். அவர் யாரோட ஆதரவாளர்னா, அவர் யாரோட ஏவுகணைன்னா துரையோட ஏவுகணை. அவர் என்ன சொல்கிறாரு செஞ்சு முடிப்பார். அவர் என்ன பதிவு போடுறாரு, இந்த படத்தை போட்டு, என் படம் போடலாம் நான் கேட்க போகிறதில்ல, மேலே அவர் ஒரு படத்தை போடுறாரு, பெரியார், அண்ணா, வைகோ, துரை, கீழே இதை போட்டுட்டு எங்கள் படத்தை போட்டுட்டு, இதை ஏற்றுக்கொள்வர்கள் மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கலாம், இல்லாதவர்கள் வெளியேறலாம். அப்படியே போடுறாங்க. 32 ஆண்டுகள் அல்ல, 300 ஆண்டுகள் ஆனாலும் நீங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். எங்கே சார் இருக்குது சமூக நீதி? எங்கே சார் திராவிட இயக்கம் இருக்குது? அப்போ இந்த இயக்கத்தின் பாதை என்ன? நான் அதையும் கண்டித்து சமூக போடுறேன். அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம், அவனை கட்சி மீது நடவடிக்கை எடுத்துருக்கலாம். எதையும் செய்யாமல் அவனை இன்னும் தொடர்ந்து ஊக்குவித்து இப்போ பிறந்த நாளுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, பொதுக்குழுக்கு அவரை அறிவிச்சு பாராட்டுறாங்க, இப்போ தாயத்துக்கு கூப்பிட்டு அவருக்கு பொன்னாடை போத்துறாங்க. அப்போ என்ன நடக்குது மதிமுகவில்? ஆனால் இது உங்கள் மீது எழுதப்பட்ட தாக்குதல் இல்லைன்னு, சமூகத்தில் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். நான் அதுக்காக தான் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இது ஆதிக்க வர்க்க மனப்பான்மை. அதையும் கடந்து சொன்னேன். இது மாமன்னன் திரைப்படத்து போல காட்சி போல இருக்குன்னு அந்த படத்தையும் நான் குறிப்பிட்டதில் பதிவு பண்ணுறேன்.
நீங்கள் எச்சரிக்கை நீங்கள் உணர்வோடு இருந்திருக்குமானால் அது நீங்கள் அந்த புரிஞ்சிருக்கணும். தடம் மாறுது இயக்கம் என்பது நீங்கள் புரிந்து நீங்கள் நடவடிக்கை இருக்கணும். மாமன்னன் திரைப்படத்தை குறிப்பிட்டதற்கு பின்னாலும் நீங்கள் அந்த ஆதிக்க மனப்பான்மையோடு தான் நாங்கள் செயல்படுவோம்னு சொன்னால் மதிமுகவுடைய பாதை திராவிட இயக்கத்தின் திரும்புவாத இயக்கமாக மாறுகிறது என்பதை நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள் என்பது தான் அதன் மூலமாக பொருளாக நான் உணர்கிறேன். இத்தனை ஆண்டுகால தலைவரோட டிராவல்ல யார் வந்த பிறகு இல்லை எது நடந்த பிறகு இந்த சாதிய பார்வை உங்க மேல திரும்பி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை மாற்றி விட்டது யாரு? துரை வந்ததற்கு பின்னால் தான் இந்த சர்ச்சைகள் உருவாகிட்டு வருது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்ன துரை அரசியலுக்கு வராரு, மல்லகத்தியாவை பார்க்குறாரு, நல்லா வேலை செய்கிறார், நம்ம போட்டியாக இருப்பாரு நினைக்கிறது வேற. சாதி ரீதியாக மல்ல சத்யாவை பட்டம் தட்டுவதுங்கிற பார்வை இருக்கிறதாங்கிறதா என் கேள்வி. உளவியல் ரீதியாக அவங்க அதை சிந்திச்சிருக்கலாம், அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கணும். எனவே தான் அவர் நேரடியாக அந்த யுத்தத்தை துவக்காமல் அவர்களை சார்ந்தவர்கள் அந்த யுத்தத்தை என் மீது துவக்கிறாங்க. அப்படின்னா என் படம் போட்டு துவக்கிறாங்க. அதான் எனக்கு வெடிக்காது. நான் வந்து என் பேர் போட்டு என் படம் போட்டு வந்ததற்கு பின்னால் நான் அமைதி காக்க முடியாது. அவங்க பொதுவெளியில் போட்டதால் நானும் பொதுவெளியில் போடுறேன். இங்கே கண்டிக்க வேண்டியது யாரை? சம்பந்தப்பட்ட அந்த நபர்களை, கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் இருக்கிற விசுவாசமாக இருக்கிற என்னை கண்டிக்கிறாங்க, நீ எப்படி போடலாம் அப்படின்ட்டு. அப்போது இந்த நடவடிக்கைகள் திராவிட இயக்கத்தில் மறுமலர்ச்சி திமுக நடக்கிறது என்கின்ற பார்க்கின்ற போது தான் கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. எனக்கு தான் 2023 நான் விலகணும்னு நினச்சேன். தலைமை கழக தேர்தல் வரும்போது என்னை விட்டுருங்க, துணை பொதுச்செயலாளர் வேறு யாருன்னா போட்டு நீங்கள் நடத்திட்டு போங்க, என்னை விட்டுருங்கன்னு தலைவருடைய கெஞ்சன். ஆனால் அவர் 1 மணி நேரம் விவாதத்துக்கு பின்னால் கடைசியாக கையெழுத்து வாங்கிட்டு என்னோடய வேட்புமனே தலைவர் தான் கட்டினார். அவருக்காக தான் நான் இருந்தேன். இல்லைன்னா நான் விலகி இருப்பேன், வேற நீங்கள் போட்டு போயிருந்துருக்கலாம், அப்போவாச்சு செஞ்சுருக்கலாம் தலைவர். அப்படி செஞ்சதால இந்த பழி சுமக்காமல் நாங்கள் இருந்திருப்போம். எனவே மறுமலர்ச்சி திமுகவுடைய பாதை என்பது தலைவருக்கு அந்த பார்வை நோக்கம் எப்பொழுதுமே இருந்ததில்லை. திராவிட இயக்கத்தில் இன்னும் சொல்லப்போனால் இந்த பட்டியலின மக்களுக்கான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்கிறத அது ஐயா தத்துவ கொஞ்சம் குடியரசு கொடுத்தது மதிமுக தான். அதுக்கு பின்னால் நம்ம இருக்கிறோம். ஆனால் இதை நீங்கள் வந்து கேள்விக்குறியாக்கக்கூடாது. அது ஏதோ நீங்கள் என்னவோ இது சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒன்று போட்டதுன்னுவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. நீங்கள் போட்டதுக்கப்புறம் நாங்கன்னா அது தகுதி இல்லாமல் இருக்கிறோமா, இல்லை கருத்தியல் ரீதியாக முரண்பட்டுருக்கிறோமா, இல்லை வேறு எதிர் முகாம்லாம் கை கொத்தமா, எதிர் சித்தாந்தம் இருக்கிறதுல கருத்தியல் இருக்குல்ல, பாஜகவோட கருத்தியல் சேர்ந்துருந்தோம்னா நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கலாம். இல்லது வேறு எந்த அமைப்போட திராவிட இயக்கத்துக்கு எதிர்நிலையில் இருக்கிற அந்த தமிழ் தேசிய அமைப்போடு நாங்கள் இருக்கிறோமானா இல்லை. நாங்கள் உணர்வுபூர்வமாக உளப்பூர்வமாக உங்களோடு தான் இருக்குன்னு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது இந்த கேள்விகளை, இந்த வினாவை தொடர்ந்து தொடுக்கிற நிலத்துக்கு தள்ளப்பட்டது ஏன்? இது ஏன் தலைமை உணர்ந்துக்கல? இது ஏன் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு துடிக்கிறவர் ஏன் நினைக்கல? இதான் பிரச்சனை. மதிமுக துரை வைகோ அவர்களுடைய வருகைக்கு பிறகு தனது திராவிட தன்மையை இழக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ச்சியாக முதல்ல அவர் வந்தபோது பெரியாரும் பெருமாளும் ஒன்றுன்னு பேசின அந்த புள்ளியிலிருந்து இப்போதே அவரோட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மதிமுகவை ஒரு திராவிட தன்மையோடாவது வைத்திருக்கும் நம்புறீங்களா? இல்லை, அவரை பொறுத்தவரை ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் மாதிரி தான் அவர் காட்சியளிக்கிறார். ஓகே, இதுல பாஜகவினுடைய தலையீடு இருக்குமா? ஏன்னா பாமக முன் வச்ச இந்த கேள்வி, பாமக ஒரு சமூக நீதி கட்சி, மதிமுக ஒரு சமூக நீதி கட்சி, 2 கட்சியிலுமே வாரிசுகளை பாஜகவினர் கையில வச்சிருக்காங்க. அதன் வழியாக அந்த கட்சியை பாஜக கைப்பற்றவோ பலவீனப்படுத்தவோ முயல்கிறது அப்படிங்கிற ஒன்றை அரசியல் விமர்சகர்கள் திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. நீங்க மதிமுக அதை பொருத்தி பாக்குறீங்களா? இல்லை, அதுல என்னன்னா பாஜகவுடைய தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய அந்த அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தல் வியூகத்துக்காக வராரு. வருகின்ற போது திமுக ஆட்சியின் மீது கடுமையான விமர்சனத்தில் வச்சுட்டு வராரு. இப்போ அவர் மீது திமுக மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளும் கடுமையான விமர்சனத்தை வைக்கணும். அவருடைய அஜெண்டா என்ன? திமுக கூட்டணியிலிருந்து ஒரு செங்கலாட்சி பிடுங்கணும்னு நினைக்கிறார். அதற்கான முயற்சியில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இப்படி இருக்கின்ற போது அமித்ஷா மீதோ பாஜகவின் மீதோ அம்பு எய்த வேண்டிய முதன்மை செயலாளர் துரை அவர்கள் பேட்டி கூடும்போது நிபந்தனை விதிப்பது அமித்ஷா குறித்து என்கிட்ட கேட்கக்கூடாது என்று சொன்னால் அதனோட பொருள் என்ன? அது அவர் தான் விளக்கணும், அவர் தான் அதுக்கான பதில் சொல்லணும். பதிலை மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு மேலே அது சொல்ல விரும்பல. இல்லை, அந்த செங்கலை உருவிட்டாங்களா அப்படின்னு தெரியணும். இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வலுவான கட்டமைக்கப்பட்ட கோட்டையாக இருக்கிறது. முதல்ல நான் மதிமுக பற்றி கேட்குறேன்.
நேராக கேட்கலாம். துரை வைகோ மத்திய அமைச்சரவையில் இணைவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார். மதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேற போகிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரும்னு சொல்வது எல்லாமே துரை வைகோ அவர்களை மனதில் வைத்துதான் அப்படிங்கிறதும், அதற்கு பிறகு ஒரு 8 ஆண்டுகளாக மதிமுக நிர்வாகிகள் யாரையுமே கட்சியில் சேர்க்காமல் இருந்த திமுக தலைவர் அந்த குறிப்பிட்ட சர்ச்சைகளுக்கு பிறகு மதிமுக நிர்வாகிகளை சேர்க்க தொடங்குகிறார். அப்படிங்கும்போது ஒரு மதிமுக திமுக கூட்டணியே ஒரு விரிசல் உருவாகிருக்கு. இந்த விரிசலுக்கு காரணமே இந்த போக்குதானான்னு நான் கேட்குறேன். ஒன்று நான் வெளிப்படையாக சொல்ல வரணும். தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது கூட்டணி முடிஞ்சிட்டு அவர் சீட்டு வாங்கிட்டு வராங்க. அப்போது சொன்னேன், எல்லாரும் அவர் வெற்றி பெற்று நல்லா சிறப்பாக பணியாற்றணும்னு சொல்லும்போது நான் நினச்சேன் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். அப்படி காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமே ஆனால் துரை மினிஸ்டர் ஆகணும்னு நான் சொன்னேன் நிர்வாக கூட்டத்தில். அப்போ எல்லாரும் அது ஒரு சிலர் வரவேற்றாங்க, ஒரு சிலர் மறுத்தாங்க. நான் ஒரு அமைச்சர் ஆகணும்னு நான் விரும்பினேன். ஆனால் எதிர்நிலையில் போயிடுச்சு. ஆனால் இப்போது ஊடகமாக செய்தி வருவது அவர் மத்திய அமைச்சராக போகிறார் அப்படின்னு. அது ஒரு தவறான பாதைக்கு தான் இட்டு செல்லும். ஏன்னா எதிர்கருத்திலையெல்லாம் இருக்கிற மறுபடியும் திமுக நம்பிக்கையை தகர்க்கிற மாதிரி இருக்கும். அது விரும்புகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நிர்வாக கூட்டத்தில் அந்த அமைச்சரவையில் நான் பங்கேற்க போகிறேன்னு சொன்னது மாதிரி அமைச்சராக போகிறேன்னு சொல்லி செய்தி வந்த உடனேயே இதுவரையிலும் ஃபோன் எடுக்காத நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க, சொந்த பந்தங்கள் வாழ்த்து கூறுறாங்க, மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு ஜாலியாக சிரிச்சின்னு சொல்கிறேன். அப்படின்னா அவருக்கு உள்ள விருப்பம் இருக்கலாம். அப்போது அதை நோக்கி ஒரு எண்ணம் இருக்கலாம். அது எனக்கு தெரியாது. அது ஒருவேளை அடுத்த ஆண்டு கூட நடக்கலாம். தேர்தல் நேரத்தில் அரசியல் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா ஒருவேளை ஒரு அமைச்சராக கூட ஆகலாம். மத்திய பாஜகவில் சேர்ந்து மதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தால் உங்கள் நிலைப்பாடு என்ன? கண்டிப்பாக வெளியேறுவேன். கண்டிப்பாக வெளியேறுவீங்க. வெளியேறுவேன். ஏன், என்ன காரணம்? கருத்தியல் ரீதியாக என்னால் ஒன்று பாஜகவுடன் சேர்ந்து பயணிக்க முடியாது. நாங்கள் கூட்டணியில் இருந்திருக்கோமே. இல்லை, அப்பொழுது இருந்த நிலைமை என்பது வேறு, இப்பொழுது இருக்கிற நிலைமை என்பது வேறு. அப்பொழுது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுறாங்கல்ல, அந்த ஒப்பந்தத்தில் அவர் இங்கே எதெல்லாம் சொன்னாங்களோ அதை மட்டும்தான் பின்பற்றினார்கள். இங்கே மோடி வருகின்ற போது அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நான் தான் தலைவர் வைகோடைய பிரதிநிதியாக பங்கேற்றேன். தலைவர் எதெல்லாம் சொன்னாரோ அதை நாங்கள் பேசியிருக்கிறேன். ஆனால் சொல்லி அவர் அமைச்சராக பதவியேற்ற அடுத்த நாளே அவருடைய நிலைப்பாடுகள் மாறுகிறது. எனவே தமிழ்நாட்டுக்கு எதிரான மனநிலையில் பாஜக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கூட்டணிக்கு மதிமுக போகக்கூடாது என்று கடுமையாக நான் கண்டிப்பேன். கண்டிப்பாக அதுக்காக போராடுவேன். அதுக்கு மேலே போனாங்கன்னா அவங்க கூட என்னால் பயணம் செய்ய முடியாது, நான் விலகி நிற்பேன். ஏற்கனவே அதிமுகவோட போகும்போது இதுதான் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அன்றைக்கி நான் விலகி இருக்கணும், கரும்பு ஷீட் கட்டாமல் நான் அப்படியே ஒதுங்கி இருக்கணும். ஒரு கொள்கை ரீதியாக அவன் இருந்தாம்பா, லட்சியவாதி அவன் இருந்துட்டான் போயிட்டாமா அப்படின்னு கூட சொல்லிட்டு ஒரு பெருமையாச்சும் கிடச்சிருக்கும். அதெல்லாம் தாங்கி கொண்டு இருந்த காரணத்தால் தான் இப்போ துரோகின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. இந்த துரோகின்ற பட்டத்தை கொடுப்பதற்கு பின்னணியிலையும் பல்வேறு அரசியல் நகர்வுகள் இருக்கும். அது தலைவர் மட்டுக்கு தான் அது புரியும். ஏன்னா நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்டவர், உலக நாட்டுடைய அரசியலை கரைத்து குடித்தவர், மூத்த வழக்கறிஞர், ஏறக்குறைய 36 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த தலைவனுக்கு தான் இதனுடைய சூட்சமம், இது என்ன முடிச்சு இதில் என்ன அரசியல் இருக்குதுன்னு அவருக்கு தான் தெரியும். ஒரு கடைசி கேள்வின ஒரு துரோகியா அந்த கேள்வியை கேட்டுருவோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மல்லை சத்யா ஒரு மிகப்பெரிய கூட்டு வைத்திருக்கிறார். மதிமுகவை செங்குத்தாக பிளந்து நிர்வாகிகளை கொண்டு போய் திமுகவில் கரை சேர்ப்பது மல்லை சத்யாவுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட். அந்த வேலையை அவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு. ஒருவேளை கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுகிற போது இது இன்னும் உச்சகட்டத்தை அடையக்கூடும் அப்படிங்கிறாரு. இந்த பிளான்லாம் வச்சிருக்கீங்களா, இந்த பிளான்லாம் செய்றீங்களாங்கிறதா கேள்வி. நான் ஒரு சாதாரண மனிதன். அவங்க கற்பனை கெட்டாத தகவல்லாம் சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் 23 நான் விலைக்குன்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த மற்ற ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, மற்ற செயல்பாடுகள், தமிழ்ச்சங்க பணிகள், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம், தற்காப்பு கலை, மற்ற செயல்பாடுகள்லாம் எனக்கு பிடித்த பணிகளாக இப்போ மாறி வந்துருச்சு. முன்ன போராட்ட களங்கள் அது இதுன்னு இருந்தது, அதில் போயிருந்துருக்கலாம். நான் அதை விரும்பாமல் இருக்கிறேன். நான் அந்த கட்சியில் இப்போ நான் இருந்தாலும் ஒப்புதல் இல்லாமல் அந்த பயணம் செய்து கொண்டிருக்கிறேன்னா என்னை நம்பி எத்தனை பேர் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்று, திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ளே பண்ணுவோமே. அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள் தான். மாண்புமிகு தமிழ்நாடு தளபதி அவர்கள் இருக்கிறார் அப்படின்னா சில லட்சம் வாக்குகளில் தான் ஆட்சியை கைப்பற்றிருக்கிறோம், இடங்களை பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த சில லட்சம் வாக்குகள் இருக்குல்ல,
இது என்னால் கிடைக்குமா மதிமுகவில் கிடைக்குமானா மதிமுகவில் தான் கிடைக்கும். அப்போது திமுக ஸ்ட்ராட்டஜிக் பிரகாரம் மல்லை சத்யா ஏற்றுக்கொள்ளுமா மதிமுக ஏற்றுக்கொள்ளுமானா மதிமுக தான் வேணும், மல்லை சத்யா தேவையில்லை. எனவே தேவையில்லாமல் என்னை வேறு ஏதோ காரணங்களுக்காக மீண்டும் நான் பதிவு செய்திருக்கிறேன். வேறு ஏதோ ஒரு இன்டர்ன் அஜெண்டா திட்டங்கள் ஏதோ ஒன்று வைத்து என்னை அதில் நகர்த்தி பலிகடா ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். காலம் அதற்கு முழுமையான பிம்பத்தை உலகத்திற்கு காட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? சிறப்பான ஆட்சி. எனக்கு தெரிஞ்சு 96-2001 வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி என்பது பொற்கால ஆட்சி. அந்த ஆட்சியில் நான் உள்ளாட்சி பிரதிநிதியாக மாமல்லபுரத்தில் பணியாற்றி இருக்கிறேன். தலை சிறந்த ஆட்சி. நீங்கள் போனால் சமத்துவபுரங்கள், விவசாயிகளுக்கான அந்த உழவர் சந்தை, எண்ணற்ற திட்டங்கள், அந்த அரிசி ஒரு ரூபாய் கொடுத்த அரிசி, இப்படி எண்ணற்ற திட்டங்கள் ஏழைகளுடைய கவலையை போக்கின்ற ஆட்சியாக இருந்தது. ஆனால் தளபதியுடைய ஆட்சி என்பது கொஞ்ச நேரம் பின்னோக்கி பாருங்கள். 2021 எங்கே திரும்பினாலும் ஊரடங்கு உத்தரவு, எங்கு பார்த்தாலும் சைரன் ஒலி, சொந்த பந்தங்கள் எங்கே இருந்தாலும் அனாதிகளாக பின்னம் அடக்கம் செய்ய முடியாமல் கிடந்தது. ஏறக்குறைய ஒரு சூனிய பிரதேசத்தில் போல் தான் நாடே இருந்தது. அதை சரியாக கையாளவில்லை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பதும் குற்றச்சாட்டாக இருந்து முதலமைச்சராக இவர் பொறுப்பேற்று இவரே தன்னை அந்த பணிகளுக்கெல்லாம் தயார்படுத்தி அந்த நிலைமையிலிருந்து சகஜ நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வர்றார். மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு. 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னார், 1000 ரூபாய் தான் எடப்பாடி கொடுத்தாரு. இவர் வந்து மீதி 4000 ரூபாய் கொடுத்தார். பெட்ரோல் விலை குறைப்பு அப்படின்னாரு, வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னாரு, பன்னாடுகளிலிருந்து பொருளாதாரத்தை முதலீடு கொண்டு வருவேன் அப்படின்னாரு. ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் போல் இப்போ அண்ணன் தளபதி போயிட்டு வர்றார். உலக நாடுகளுக்கு மோடி போல் அடுத்து வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் உலக நாடுகளுக்கு போய் முதலீடு கொண்டு வர்றார். வேலைவாய்ப்புகள் உருவாக்கி வர்றார். இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், காலை உணவு, மதிய உணவு, இப்படி எண்ணற்ற திட்டங்கள், கட்டணமில்லா பேருந்து, இப்படி வேலை வாய்ப்புகள், எல்லா நிலையிலும் ஒரு சிறந்த ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒன்று எல்லா காலத்திலும் உலகம் தோன்றி அந்த காலம் தொட்டு இன்று வரையிலும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை. அதுக்கெல்லாம் ஆட்சிக்கு இருப்பவர்கள் மீது குற்றச்சாட்டு வரலாம். ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து பார்த்தால் திராவிட மாடல் ஆட்சி என்பது, திராவிட இயக்கத்தின் பொற்கால ஆட்சி என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மறுமலை திமுக, என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் துணையாக இருக்க வேண்டும், அரணாக இருக்க வேண்டும், திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த தொண்டனின், தம்பியின், சேனாதிபதியின் வேண்டுதல் என்பதை ஒன் இந்தியா மூலமாக வேண்டுகோள் வைக்கின்றேன். நன்றி. Subscribe to One India and never miss an update.